ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சண்டே ஸ்பெஷல் கோஸ் கறியும் சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் கோஸ் கறியில் பாசிப்பருப்பும் கோஸும் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். கோஸை பஜ்ஜி சீவுறதில் சீவி போட்டிருக்கேன். ஸோ சன்னமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வெந்த பின்னாடி அதுக்குரிய உப்பு, காரம், தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கோஸ் கறி ரெடி ஆகிடும். அடுத்து சாம்பார் சாதத்துக்கு எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். நான் என்னெல்லாம் கிடச்சிச்சோ எல்லாம் போட்டிருக்கேன். வாரம் பூரா பிள்ளைங்க சரியாக சாப்பிடாமையோ இல்லை நம்ம சமைக்காமையோ இல்லை காய் இல்லாமையோ இருந்ததுலாம் அந்த வாரத்தோட கடைசியில் வீக்கெண்டில் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எல்லா காயும் போட்ட ஒரு சாதமோ இல்லை எல்லா காயும் போட்ட ஒரு அவியலோ ஒரு கிரேவியோ பண்ணிட்டோன்னு சொன்னால் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம் நார்மல் பொடி போட்டு செய்யலாம். நான் தனியா மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுக்கும்போது தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் ஸோ எல்லா காய்கறியும் போட்டு பருப்பும் போட்டு இந்த சாம்பாரை நல்லா தண்ணியாக வைக்கணும். அப்போ தான் சாதம் போட்டு கலக்கும் போது சரியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சாதம் வடிச்சிட்டேன். அதில் பாதி எடுத்து நம்ம தயிர் சாதம் கலந்தாச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த தனியா மசாலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேசிக்காக கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், மல்லி விதை இருக்கு இல்லையா, இது 3 தான் வறுத்து வச்சுருப்பேன் நான். இதை தவிர எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றவங்க சோம்பு, மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பட்டை இதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நான். இதில் வெங்காயம் கூட கிடையாது. பட் இந்த இதெல்லாம் போட்டதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம சாதம் நல்லா குழைவாக வடிச்சிட்டு இந்த சாம்பார் நீர்க்க வச்சு அந்த சாம்பாரை வச்சு கலந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். காய் சாப்பிடாத பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு ஆப்டாக ஏதாவது ஒரு நான் கோஸ் கறி பண்ணியிருக்கேன். நீங்கள் பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி ஏதாவது சிப்ஸு, அப்பளம் அப்படி கூட வச்சு கொடுக்கலாம். நீங்கள் ஆனால் தளன்னு தளர கலந்துட்டிங்கன்னா தான் சூடு ஆறின பின்னாடி கூட நல்லாயிருக்கும். இதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸாகவே கலந்துக்கோங்க. சூடு ஆறினா கரெக்டாக சாப்பிட்ற ஸ்டேஜில் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், கோஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மள்கிட்ட தக்காளி தொக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களோட சண்டேவும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடும். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நன்றி. எல்லோரும் நியூ இயரை ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. தேங்க்யூ.